வணக்கம் டிஜி வாரியர்ஸ். இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேஸ் 30 டேஸில் 2 டேஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இறங்கினோடனே இது என்ன பயம்னு தெரியல, ஸ்வாம் பயம்னு நினைக்கிறேன். இறங்கினோடனே கொஞ்சம் டூல்ஸ் செய்யலான்ட்டு உட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு தூரத்தில் ஒரு ஆடை பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு அதில் வந்து டூல் செஞ்சு அதை அடிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்டிக் செஞ்சு பண்ணிக்கலாம். ஸ்டிக் செஞ்சாச்சு. இப்போ கேப்பிங் பெஞ்சை ப்ளேஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி வந்து ரெசிபியை ஓப்பன் பண்ணி ஆக்ட் செஞ்சாச்சு. எங்கே வர்ற நில்ல ஹேய் நில். ஓகே, அதை போட்டாச்சு. போட்டோன்னே அதில் நமக்கு ஒரு எப்பயுமே அது தெரிஞ்ச விஷயம். அது இன்னொன்று வேறு கலரில் ஒன்று கிடச்சிக்குதுங்க. சிக்கன் பாய் முடிச்சுட்டு 2 ஒன்று கிரே கலரில் கிடச்சிக்கு, 2 ஒயிட்டு ஒரு கிரே. இப்போ இதை நம்ம மாற்றோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு இந்த செடி இருக்குங்க, கலர் செடி. ஓகே, இதை படித்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே சாயம் அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ப்ளேஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ டையாக மாற்றிடலாம். ஓப்பன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டை மாற்றிடலாம். டை மாற்றினோடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கிரே கலர் தான் பிடிக்கும், அதனால் கிரே போட்டு ஓகே வெள்ளையை மாற்றிக்கலாம். இப்போ இதுவும் எடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி அப்படியே மாற்றிக்கலாம். ஓகே, கிடச்சிச்சு. நான் போய் அப்புறமா பார்த்தீங்கன்னா கேவ் ஒன்று கண்டுபிடிச்சேன். கேவ் போகக்குள்ள தான் கோல் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த பசங்க வந்துட்டே இருந்தானுவ, நிற்க மாட்டானுவ பாரு. இங்கே ஒருத்தன் பிளாக் போட்டு அடித்தாலே வந்து எகிரி அடிக்கிறானுவ. வந்து அடிச்சிட்டேக்குள்ளே நம்ம கொஞ்சம் அப்படியே வேக்ஸு ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட் டே வாங்கி முடிச்சுக்கிட்டேன். விடிஞ்ச உடனே நம்மளோட டூல்ஸ்லாம் பொறுக்கிட்டு தூரமாக போயிருந்தேன். போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் மாரி தெரிஞ்சுது காபிள் ஸ்டோனால் பண்ணோடனே நமக்கு காபிள் ஸ்டோனும் தேவை. அதேமாரி வீடியோ பேஸும் காட்டுறதுனால இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல இங்கே இது பண்ணலான்னு ஃப்ளாட் பண்ணிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணோடனே ஃபைனலாக இந்த இடம் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே ஒரு இடத்துல தெரியாமல் ஓட்டு போட்டுருப்பாங்க, வெள்ளையை வச்சு எப்படியோ மெர்ச் பண்ணிக்கிட்டேன். நம்மள்ட்ட எவ்வளோ காபிள் ஸ்டோன் மாதிரி தான் நான் கட்டலான்னு இருக்கேன். எப்படின்னா இந்த சைடில் 6 பிளாக்ஸ், அந்த சைடில் கிளிக் பாக்ஸ், 4 சைடுமே 6 பிளாக்ஸ் வச்சு அது ஒரு மாதிரி ஓப்பன் விண்டோ வச்சு, அதாவது 4 சைடுமே ஓப்பன் விண்டோவாக இருக்கிற மாரி தான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா இப்போ பாருங்கள், 4 சைடுமே ஓப்பன் பிளாக்காக இருக்கும். அதாவது கிச்சன் இருக்கும் தெரியுமா, அந்த பணக்காரங்க வீட்டெல்லாம் அந்தமாரி ஒரு கிச்சன் மாரி செட்ஸ் தான் பண்ணிருக்கேன். அது பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி சொல்லிட்டு சேண்ட் பிளாக் அந்த கேப்பை ஃபில் பண்ண சேண்டு தேட வந்தால் இங்கே ஜாம்பியோட குடும்பம் இங்கே தான் இருக்குது. டேஞ்சர் ஃபில்லர்ஸ், நம்ம அங்கே போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி சேண்டு பார்த்தேன். சேண்டு எங்கேயுமே கிடைக்காதனால திருப்பி வீடு கட்டவே போயிட்டேன். வீடு இப்படி தான் இருந்துச்சு. இதை சொன்னல, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம மிரர் எடுக்க போனேன். இந்த இடத்துல கதவை வைக்க மறந்துட்டேங்க. சரி, கதவை வைக்கிறதுக்கு உடச்சேன். இங்கே மேலே ஏன் உடச்சேன்னு எனக்கே தெரியாமல் உடச்சிட்டேன். சரி, உடச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருக்கும். வீடு நைட் ஆகிடுச்சு, நல்லிரவு அல்பகல் ஆகிடுச்சுங்க. வீடு கடைசியில் கட்டி முடிச்சுட்டு சைடில் அந்த வேஸ்ட்டான அந்த எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத உடச்சிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்றதுனால இங்கே எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் தான் உடச்சிட்டேன். அங்கே பாருங்கள், பெட்டு யூஸ் பண்ணி மேலே வந்தாங்க. நான் பாருங்கள், 2 ஜம்ப் ஆகுது பெட்டில், நம்ம வீட்டில் குடிக்கிற மாரி. அது அப்படியே நைட்டை முடிச்சுக்கிட்டேன். காலைல எழுந்தோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ்லாம் முடிக்கிற மாரி முடிச்சுக்கிட்டேன். காலைல இந்த ஜாம்பி பையன் வேறு வந்து வெறுப்பேற்றுறான். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்பு காலையாண்டா வரீங்க, ஒரு மனுஷன் தூங்கி எஞ்சி ஓடுறீங்களாடா. சரின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு அந்த இதால் பிக்காக்ஸாலே அடிச்சிட்டாங்க. இந்த ஷேடர்ஸ் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஷேடர்ஸ் இது எனக்கு பிடிக்கல, நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேடர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நம்ம நார்மலான இதை கொடுத்து இன்பில்ட் ஷேடர் வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு கோட் இருந்துச்சு, அதை நான் எப்படியும் அடிச்சிடுவேன் இந்த வீடியோ ஆஃப் பண்ணோடனே. சொல்லிட்டு உள்ளே இந்த எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடைக்க வேண்டியதாக இருக்குது. உடச்சிட்டு தான் வீடியோ எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ்லாம் கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதனா தப்பு இருந்துச்சுன்னா. ஷேடர்ஸ் பாருங்கள், ஷேடர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதே கண்டினியூ பண்ணலாம். ஷேடர்ஸ் நல்லா இல்லைனா விட்ருங்க, கண்டினியூ பண்ண தேவையில்ல. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு சீரீஸ், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். 2 டேஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்